ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் J.R. பழனிசாமி அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சயின்டிபிக் ஆபீசர். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம். ஆன் த ஹோல் சயின்ஸ் இல்லாததுக்கு வாழ்க்கை இல்ல, அது நிச்சயமா தெரிஞ்சு. டிஜிட்டல் டெக்னாலஜி இவ்வளவு அட்வான்ஸ் ஆனதுனால எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கு. டிப்ரெஷன் குறையறது போன் மூலமா, எல்லாம் மூலமா அன்றாட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள் தெரியுது. அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப வந்து சயின்ஸ் பேஸ் சயின்ஸ்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த நடக்கும் போது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம், வாக்கிங் போறது நல்லது அப்படின்றாங்க. ஆனா அந்த 8 போட்டீங்கன்னா உங்க பாடியோட இது வந்து ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் மாறி வர்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாதாரண நம்ம காலையில எந்திரிச்சு ஈவினிங் நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்குது எல்லாமே பேசிஸ் சயின்ஸ் தான். அது அறிவியல் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அறிவியல் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவியல் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம சுற்றி உள்ள இயற்கையை அறிய முயல்வதுதான் அறிவியல். அவ்வளவுதான். நம்ம சுத்தி எவ்வளவு இயற்கை எல்லாமே இருக்கு. இந்த பேசிஸ், இந்த நேச்சரை வந்து நம்ம எப்படி பாக்குறோமோ அது எப்படி நம்ம உணர்ந்து கொள்வதற்கு வழி செய்வதுதான் அறிவியல். இந்த வழிமுறையில கண்டுபிடிக்கிறோம் சயின்டிஸ்ட். அவ்வளவுதான். வாட் இஸ் சயின்ஸ், வாட் இஸ் சயின்டிஸ்ட், இவ்வளவுதான். இது முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து என்ன நினைப்போம், ஐன்ஸ்டீன், நியூட்டன், இந்த மாதிரி சொல்லுவோம், தாமஸ். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் வந்து இருக்காங்க. எல்லாருமே சுபாஷ் சந்திர போஸ். அதுல குறிப்பா சின்ன பசங்க கூட என்னெல்லாமோ, இப்ப ஒரு சின்ன பொண்ணு அந்த இஸ்திரி பண்றது எல்லாம் ஏற்பாடு. அது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தேசிய
புத்தாக்க மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தேசிய புத்தாக்க மையம் அப்படின்னு இதுல இறங்கி வருது, அகமதாபாத்ல இயங்கி வருது. அந்த தேசிய புத்தாக்க மையத்தினுடைய நோக்கமே எப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்க பாரு எல்டர்ஸ், இப்ப நமக்கு இந்த வயசுலதான் வந்து புதிய அத்தியம் வரணும். எந்த சின்ன வயசுல இருந்து எந்த வயசுனாலும் நமக்கு புதுமையான எண்ணங்கள் தோன்றலாம். அந்த புதுமையான எண்ணங்களுக்கு செயல்படும் குடிக்கணுன்றதுக்காக வேண்டிதான் நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன் ஒண்ணு அகமதாபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2000 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்ன ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பிக்கும் போது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் வந்து அதனுடைய முதல் தலைவராக இருந்து இந்த மாதிரி ஒரு கருத்துருவு கொடுத்தாரு. அதுல கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி இயர் we are expecting 1 lakh நியூ ஐடியாஸ். ஒரு வருஷமும் வந்து 1 லட்சம் புதிய ஐடியாஸ் கேக்குறேன். அந்த புதிய ஐடியால தான் அந்த பொண்ணு நீங்க சொன்னீங்க பாருங்க, வினிதான்னு அந்த பொண்ணு பேரு, திருவண்ணாமலையை சேர்ந்தது. அந்த பொண்ணுக்கு வந்து இக்னைட் அவார்டுன்னு கொடுத்திருக்காங்க. இக்னைட் அவார்டு அந்த நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன். ஏன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வேண்டும். இப்ப சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு எல்லாருமே சரி எல்லா வகையிலும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். வெஹிக்கிள்ல போறோம், அதே மாதிரி நீங்க இஸ்திரி பெட்டி இது பண்றது இஸ்திரி பெட்டியில இருந்து கருப்பு போய் வண்டியில போகும்போது, டூ வீலர்ல போறோம், அதே மாதிரி அதான் இப்ப அதனாலதான் இப்ப கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்துடுச்சு. இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி விறகு தான் எரிச்சிருந்தோம். இப்ப அந்த விறகு எரிக்கிறது மாற்று இது ஏதோ மாற்று எரிசக்தி ஒண்ணு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் அந்த பொண்ணு சொன்னது வந்து இந்த இஸ்திரி பெட்டியை வந்து செய்யக்கூடியது கறி யூஸ் பண்றதுக்கு பதிலா சோலார் சிஸ்டத்துல சோலார் பேனலை போட்டு அதன் மூலம் யூஸ் பண்ணலாம். இப்ப அது கூட இந்த உச்சி மாநாடுல அது பேசியிருக்கு. we are not worrying about future, we are the future, எங்களை நீங்க காப்பாத்துங்கன்னு கேட்டது அந்த பொண்ணு கேட்டது. அந்த இதுதான் உச்சி மாநாட்டுல கேட்டுட்டு அதான் அந்த மாதிரி நேஷனல் இனோவேஷன். ஆமா, இந்த நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுமையான ஐடியா, உங்களுக்கு புதுமையான அவங்கவுங்க ஃபீல்ட்ல, இப்ப எந்த ஃபீல்ட் எடுத்துக்கலாம். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வேளாண் மையங்கள் இருந்தது. வேளாண்மை விவசாயத்துக்காக டெய்லி அவங்க வானொலியில சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை வரும், இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த நேஷனல் இனோவேஷன் பவுண்ட்ல ஒரு பையன் வந்து புதுசா கண்டுபிடிச்சான். அதுல எப்படின்னா, இப்ப வந்து ஒரு உழவு விவசாயம் செய்யறதுக்காக செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு விவசாயம் செய்யும் போது முதல்ல ஏர் உழணும். ஏர் உழுந்து பண்ணிட்டு அது வந்து விதை விதைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும், திருப்பி அதை மூடணும், அதுக்கு தண்ணி. இது எல்லாம் வந்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்டா அவன் கண்டுபிடிச்சான். டிராக்டர் மாதிரி ஒரே இதுல வந்து அந்த டிராக்டர் கிளறி போற மாதிரி ஒண்ணு, இந்த கிளறி பூமியை கிளறி செல்வ மாதிரி வரணும். அதற்கு மேலேயே இன்னொரு இதுல வந்து ஒரு விதையா போயிட்டு போற மாதிரியும், அடுத்த ஒரு பாட்டுல வந்து அதை மூடிட்டு போற மாதிரியும், அதுக்கு அடுத்து சொட்டா தண்ணி போற மாதிரி ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சு அந்த பையனும் வந்து இக்னைட் அவார்டு வாங்கியிருக்கான். சோ அந்த நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, யாருன்னாலும் ஏஜ் குரூப் கிடையாது, சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாருமே இது ஒரு புதுமையான ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு தெரியப்படுத்த சொல்றாங்க. அதை வந்து நேரடியா நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி அவங்க தூக்கி போட்டுடலாம். ஆனா அதை கேட்டுக்கூடிய ஒரு மையமா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன் அகமதாபாத்ல இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய இதை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ப்ராஜெக்ட் நீங்க புதுமையான கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது உண்மையிலே இட் இஸ் நியூ ஒன், அது புதுமையா இருக்கிறது, அது சொசைட்டிக்கு பயனுடையது இருக்கு, சீப்பா இருக்கு, இது செயல்படுத்தலாம், இந்த மாதிரி முறைகள்லாம் கண்டறிந்து அது உண்மையிலேயே வந்து சக்சஸ் ஆச்சுன்னா அதை வந்து பேட்டர்ன் பண்றாங்க. உங்களுடைய கண்டுபிடிப்பை பேட்டர்ன் பண்ணி அதை வந்து செய்யறதுக்கான இண்டஸ்ட்ரிக்கு அவங்களே கேட்டு அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து அந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கும் பண்ணிட்டு ராயல்டி வர்ற அளவுக்கு அவங்க செய்யறன்றாங்க. இது யாருனாலும் செய்யலாம். இப்போ ஏஜ்டு பர்சன், இப்ப நமக்கு ஐடியா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நோபல் பிரைஸ் வாங்கினது கூட 98 வயசுல கூட ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஏஜ் வந்து கிரைட்டீரியாவே கிடையாது அதுக்கு. யாருனாலும் ஏஜ் ஹஸ் நோ பார்ட் ஆஃப் தி சயின்ஸ். எதுக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் இது கிடையாது. உங்களுக்கு புதுமையான ஐடியா தெரியுதா, இது வந்து புதுமைன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க டெஃபினட்டா அவங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க மேடம். சார், இப்போ அந்த தண்ணி ப்ராப்ளம், இவ்வளவு மழை, இந்த ஃபிளட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தானே ஒரு சொல்யூஷன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எவ்ரி டைம் இந்த ஒண்ணுல நம்ம கண்ட்ரில ஃபிளட்ஸ் இல்ல ஏன்னா ட்ரவுட், ரெண்டும் ப்ராப்ளம். இப்போ இவ்வளவு தண்ணி கஷ்டத்துல எல்லாரும் மதங்குறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் எப்படின்னா நீங்க சொல்றது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது வந்து அறிவியல் துறை மட்டும் செய்யறது கிடையாது, இது வந்து அரசாங்கம் இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இப்ப ஆரம்பிச்சு அதன் மூலியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன கருத்தை வந்து வானிலையின் இப்ப ஒரே டிபார்ட்மெண்ட் இல்லாத இதுக்கு வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து கணிக்கிறதுக்காக வெதர் ரிப்போர்ட் டிபார்ட்மெண்ட் பண்றது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்துன்னா எதிர்பார்க்க முடியாது. இப்போ புயல் வருது, மழை. இப்போ ஓரளவுக்கு ஒரு 90% வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து கரெக்டா வருது. அவங்க கணிக்கிறது, அவங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கிறதுனால அட்வான்ஸா அதை வந்து இப்ப நீங்க
கேனல்ஸ் கரெக்டா இது பண்றது, அந்த அடைப்பை எடுக்கிறது, இல்ல அந்த தண்ணியினுடைய ஃப்ளோவை திருப்பி விட்டுறது, இல்ல தேக்கி வைக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து ப்ரொபோசலா வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தனித்துறை போட்டுட்டு இப்ப கூட வந்து நம்ம குஜராத்ல செயலாற்றிய திருப்பூர் ஐஏஎஸ் அவர் இப்ப பிரசன்ட் சீஃப் செக்ரட்டரியோட பிரதர் தான் அவரை வந்து ஒரு தலைவரா போட்டு ஒரு 10 பேர் மெம்பரா போட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதுல சயின்டிஸ்ட் 2-3 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. அவங்க கருத்தை வந்து பதிவு பண்ணாங்கன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் இருக்காங்க. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து அவங்க என்னென்ன சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க மேடம். அதே மாதிரி எர்த்குவேக்ஸ் பிரிவென்ஷனுக்கும் முதல்ல அவர் வந்து திருப்புகழ் வந்து அவர் இந்த ஐஏஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த எர்த்குவேக் அப்ப அவர் தான் வந்து அங்க இருந்து அதை சீர்திருத்த சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் இங்கே நம்முடைய இதுக்கு வந்து அவர் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தலைவரா அவரை போட்டிருக்காங்க. அதன் மூலியமா இப்ப நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் மேடம். பார்க்கலாம். அப்புறம் இன் ஜெனரல் அன்றாட வாழ்க்கை எங்களுக்கு நிறைய எய்ட்ஸ் வேண்டி இருக்கு. அதுக்கு முதல்ல இப்போ நாங்க ஒண்ணும் இல்ல, இப்ப வயசாச்சு 70-75 வயசாச்சுன்னா நம்ம முட்டுக்கிட்டு எல்லாம் தேஞ்சு போயிட்டு சாதாரண சேர்ல இருந்து எழுந்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுலன்னா நம்ம சௌரியம் பண்ணிக்கலாம், சோஃபா உயர்த்திக்கலாம். பட் வேற இடங்களுக்கு போனா ட்ரெயின்ல போனோம்னா அதுக்கு ஒரு சௌகரியம் பண்ணினாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல படி ஏறணும், அது ரொம்ப கஷ்டமான காரியம். படி இருக்கிற இடங்கள்ல 99% நீங்க பார்ப்பீங்க பிடிச்சுக்கிறதுக்கு கைப்பிடியோ ரேலிங்கோ ஒண்ணும் இருக்காது. அந்த சமயத்துல வயசானவங்க கீழே விழறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஈவன் பெரிய பெரிய மால்ல அதுக்கு வேண்டி நம்ம வீட்லயே முடங்கி இருக்க முடியாது. வயசாச்சுனாக்கா வெளியே போறோமோ அப்பதான் நம்மளுடைய இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலி பார்த்தாக்கா 60-70 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம எங்களோட வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சின்ன வயசுல அப்பா அம்மா அவங்கள நம்ம படிச்சு முன்னுக்கு வந்து நம்ம குழந்தைகள பராமரிச்சு நம்மளோட பொறுப்பெல்லாம் முடிச்சு விட்டு இப்பதான் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிற போது வெளியில போறச்சா நமக்கு இது கஷ்டமாயிடுறது. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இருந்தாக்கா நல்லா இருக்கும். இப்போ கோவிட்னால ஒருத்தரும் 2 வருஷம் போகல, ஆனாக்கா அதுக்கப்புறம் யாருக்கு போக முடியுமோ அதுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். சொல்லுங்க மேடம். இல்ல சயின்ஸ் இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் பண்ற போது இந்த சின்ன சின்ன அவசியங்களுக்கும் அவங்க கவனம் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும்னு எனக்கு. அதை நீங்க சொல்றத இது பண்ணிட்டு இப்ப எங்க மையத்துக்கு வந்து எல்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீல் சேர் வச்சிருக்கோம், லிப்ட் இது பண்றோம், ப்ரொவைட் பண்றோம், தனி கேர். வீல் சேர்ல நான் நிறைய பாத்திருக்கேன் சார். பாதி இடங்கள்ல வீல் சேர் பேருக்குதான் வீல் சேரா இருக்கே, அதுல நம்ம போனோம்னா இந்த சாமானத்தை உருட்டின்னு போறாங்களா அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து சரிப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதுக்கு ஒரு ஏன்னா நாங்க எங்க இடத்தை பொறுத்த வரைக்கும் வரும்போது நாங்க எல்டர்ஸ் வந்து கேர் எடுத்து செஞ்சுக்கிறோம். இதே மாதிரி வெளியில போகும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதை வந்து அதை செயல்படுத்துறதுக்கான அதுக்குதான் இப்ப வந்து புதுமையான இதெல்லாம் சொல்லி இப்போ நீங்க எல்டர்ஸ் சொல்றதை விட இந்த ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க, உடல் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டெப்ஸ் ஏறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க நான் சொன்னீங்க அந்த பொண்ணு பேர் இதே வந்து நேஷனல் இனோவேஷன் பவுண்டேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து ஒரு அந்த இப்ப நம்ம அந்த இது எடுத்துட்டு போறோங்க ஸ்டாண்ட், அது அந்த ஸ்டாண்ட் வந்து புதுசா பண்ணிருக்காங்க. அந்த இது ஸ்டாண்ட வந்து வேற ஒரு மாதிரி ஸ்டெப் ஏறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போகும்போது அங்க வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரியும் அவங்க ஏறிட்டு திருப்பி அதை ஓபன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் ஏறும்போது அந்த பார்ல வந்து லாக் பண்ணிட்டு திருப்பி ஏற மாதிரி கீழே விழாத மாதிரி ஒரு இந்த படியிலேயே ஏறும்படியா ஒரு கூட ஒண்ணு இது இனோவேஷன்ல நிறைய இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட கண்ட்ரி நம்ம எவ்வளவு நம்ம இந்தியாவை பெருமைப்படுற கண்ட்ரி. இதே நம்ம ஒரு வருஷம் வெளியில போயிட்டு வந்தோம் வச்சுக்கோங்க, அவ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. அங்க ஒருத்தருக்குமே வெளியில போறதுக்கு கஷ்டமே இல்ல. பஸ் வந்ததுனாக்கா தானா நிக்கிறது, அந்த அவளுக்கு ஏறும்படியா அந்த ஸ்லோப் ஓபன் அவுட் பண்றா, அல்ல ஏறி உக்காந்துக்கிறா, இல்ல வீல் சேர்லயும் வந்தா லாக் பண்றா. அந்த மாதிரி அவ்வளவு பராமரிக்கும். இல்ல அதான் நீங்க சொல்றது என்னன்னா ஒரு துறையிலயும் வந்து இப்ப என்னன்னா சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியா ஒரு பஸ் விட்டா நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம எழுதலாம். அந்த மாதிரி அது அவளுக்கு தனி பஸ்ஸே இல்ல, ரெகுலர் பஸ்லயே கேர் பண்றாங்க. தனியா வந்து எபோ 60 இருந்தா அவங்களுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி
இலவசம் கொடுக்கறத விட என்ன பண்ணலாம்னா நீங்க தனியா அது இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு தனியா போறதுக்கு நான் என்ன சொல்றேன், இலவசமா கொடுத்தா அதுக்கு விலையே கிடையாது சார். அதனால வந்து இலவசமா கொடுக்கறத நிறுத்திட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆமா நீங்க சொல்ற கருத்து வந்து நான் ஏற்றுக்கக்கூடியது. இதை வந்து செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க அரசுக்கு தெரியப்படுத்துறோம் மேடம். கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். இப்ப நாங்க எங்க அறிவியல் மையத்தை பத்தி ஒரு சில கருத்துக்கள் நாங்க சொல்றோம். நீங்க என்ன எங்க இருக்கு, எப்படி செயல்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த என்னென்ன 2013ஆம் ஆண்டு இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது 2013 வந்து ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகிருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கொடிசியா ரோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கொடிசியா எல்லா மீட்டிங் நடக்கிற இடம் தான் அது. அதே மாதிரி இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அவினாசி ரோட்ல வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளவே பக்கத்திலேயே தான் இருக்குது. இந்த மையம் பாத்தீங்கன்னா வருடம் 362 நாளும் திறந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு லீவ் கிடையாது. 360 days ஒரு ஒர்க்கிங். காலையில 10ல இருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் செய்ய நடத்துறோம். ஒன்லி நேஷனல் ஹாலிடேஸ், அந்த காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம் அண்ட் சுதந்திர தினம், இந்த 3 நாளை தவிர மீதி எல்லா நாளும் நாங்க திறந்திருக்கிறோம். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சு நீங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடையாது, எல்லாருமே வந்து பாக்கலாம். இப்ப சாதாரணமா பார்த்தோம்னு வச்சுங்க, நாம நின்று இருக்கோம். இங்க இருக்கிற என்ன மாடல் நீங்க எப்படி எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் அந்த சயின்ஸ் சென்டர். இங்க வந்தா ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து உங்களை மறந்து அறிவியலை கத்துக்கலாம். வேற ஏதோ இது பண்ற அதுக்கு என்ட்ரி பாஸ் என்ட்ரி இருக்கு. என்ட்ரி வந்து பெரியவங்களுக்கு வந்து 45 rupees, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 35 rupees என்ட்ரி. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தாக்க அதனுடைய மதிப்பு தெரியாது. அதனால அதுக்காக வந்து என்ட்ரி கொடுத்திருக்கோம் நாங்க. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு இன்டராக்டிவ் நீங்க சொன்ன எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரினா, நம்ம சாதாரணமா நம்ம நிழல வந்து வெளிச்சத்துல இருந்தாதான் பார்ப்போம். நம்ம மேல பின்னாடி நிழல் தெரியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருட்டில் கூட நம்ம நிழல பாக்கலாம். அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு இது. நம்ம வெளிச்சத்துல தான் நம்ம நிழல பார்ப்போம். ஆனா இங்க இருக்குதுன்னா இருட்டில் நம்ம நிழல பார்க்கலாம். அது எப்படின்னா ஒரு ஸ்கிரீன் பின்னாடி இருக்கும். அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா பின்னாடி இருந்து முன்னாடி ஒரு பல்ப் ஒண்ணு ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணாங்கன்னாக்க நீங்க இருக்கிற இடம் பூரா மத்த இடத்துல வந்து அந்த அப்சர்வ் பண்ணிக்கோ, அந்த லைட் ரேடியஸ். நீங்க மூவ் ஆன உடனே பாத்தீங்கன்னா உருவம் அப்படியே தெரியும். இப்ப சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய இருட்டுலதான் நம்ம நிழல பார்க்க முடியாது, வெளிச்சத்துல பார்க்க. ஆனா இருள் நிழல பார்க்கலாம். அந்த மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி வண்ண நிழல்கள் அப்படின்னா நம்ம சாதாரண கருப்பு நிழல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுது. ஆனா நம்ம பச்சை, சிவப்பு, நீளம்ன்றது பேசிக் கலர்ஸ். இந்த 3 கலர், இந்த 3 கலரும் மிக்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து உங்களுடைய உருவம் வந்து 3 கலர்லயும் தெரியும், வண்ண நிழல்கள்ல தெரியும். சோ இதெல்லாம் வந்து எல்லாருமே இப்ப இது அதே மாதிரி லிக்விட் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, சாதாரணமா வந்து நம்ம லிக்விட் டிஃபரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்கும், திரவங்கள அடர்த்தி மாறுபடுது. ஒரு 3 லிக்விட் ஒன்னா சேர்த்துட்டு அது பாத்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் ஆகும். அது ரொட்டேட் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த டென்சிட்டி தகுந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும். யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அறிவியல் மையத்துக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஒரு நாளை, ஏதாவது பிறந்த நாள் இல்ல திருமண நாள் இல்ல உறவினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா, நீங்க அறிவியல் மையத்துல வந்தீங்கன்னா உங்க நாளை கொண்டாடுவதோடு அறிவியலையும் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு இங்க வசதிகள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இணைப்பில் இணைத்த ஆன்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நன்றி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.